ஒரு அழகான பார்பியோட உலகம். அங்க இருக்கிற எல்லா பார்பிகள்ல இருந்தும் ஒரு பார்பி மட்டும் நம்ம உலகத்துக்கு வருது. என்ன நடக்குது வாங்க பாப்போம். இது சந்தோஷ் கடைக்கு போறான். அங்க ஒரு அழகான பார்பி பொம்மை இருக்கு. அழகா இருக்கேன்னு அதையும் வாங்கிட்டு ரோடு வழியா நடந்து போறான். ஒரு மரத்தடியில ரெஸ்ட் எடுக்கலான்னு உட்கார்றான். சந்தோஷ் அந்த பார்பிய மரத்தடியில வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கான். இப்போ பார்பி வச்சிருந்த இடத்துல இருந்து கொஞ்சம் மேல நகர்ந்துச்சு. பார்பி திடீர்னு ரொம்ப பெருசா மாறுச்சு. திரும்பி பார்த்த சந்தோஷ் ரொம்ப பார்த்து பயப்படுறான். சந்தோஷ் மறந்து ஓடுறான். ஆனா பார்பி பசியில சந்தோஷையே முழுங்கிடுச்சு. இப்படி பசியில இருக்கிற பார்பி இன்னும் சாப்பிடணும்னு ஊருக்குள்ள ரோடு வழியா நடந்து போகுது. இது ஒரு பார்பியோட உலகம். அழகான இடம். இங்க நிறைய பார்பி வாழ்ந்துகிட்டு இருக்கு. பார்பிகளுக்குன்னு தனியா அழகான வீடு கூட இருக்கு. இந்த பார்பி உலகத்துக்குன்னு தனியா டாக்டர் பார்பி இருக்காங்க. தனியா இன்ஜினியர் பார்பி இருக்காங்க. ஏன் டீச்சர் பார்பி கூட இருக்கு. இப்படி இருக்கிற இந்த அழகான பார்பி உலகத்துக்குன்னு ஒரு தலைவி பார்பி இருக்கா. இந்த உலகத்துக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. என்னன்னா இந்த பார்பி எல்லாரும் எவ்வளவு அழகா இருந்தாலும் கண்ணாடி மட்டும் பார்க்கவே கூடாது. இதுதான் அந்த பார்பி உலகத்தோட கட்டுப்பாடு. இப்படி இருக்கிறப்ப ஒரே ஒரு பார்பி மட்டும் இந்த பார்பி உலகத்துல ஒரு தடை செய்யப்பட்ட பகுதிக்கு போறா. அப்படி அங்க என்னதான் இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அங்க இருக்கிற அந்த அறைக்குள்ள போறா. அங்க ஒரு ஓரமா ஒண்ணு இருந்துச்சு. அது என்னன்னா ஒரு மர்மமான கண்ணாடி. இது வழியா தன்னோட அழக பார்க்கணும்னு ஆசைப்படுறா. அதனால அந்த கண்ணாடி முன்னாடி போய் நின்னுட்டா. இப்ப பார்பி உலகத்தோட விதிய மீறின அவளை பின்னாடி இருந்து பார்பி உலகத்தோட தலைவி பார்த்துட்டா. பார்பி உலகத்தோட தலைவி தன்னோட மேஜிக்கால அந்த பார்பிய கொன்னுட்டா. கொன்னு பார்பிய பொம்மையாக்கி தூக்கி எறிஞ்சிட்டா. இந்த பார்பி உலகத்துல இருந்து பார்பி இப்போ நம்ம பூமிக்குள்ள வந்து விழுது. அதுதான் அந்த கடையோட வாசல்ல விழ அந்த பொம்மைய பார்த்து அழகா இருக்குன்னு அந்த கடைக்காரரு தன்னோட கடையில எடுத்து ஒரு பாக்ஸ்ல வச்சு விற்பனைக்கு வைக்க அதத்தான் இந்த சந்தோஷ் வாங்க இந்த பக்கம் அந்த ஊர்ல கோவில் திருவிழாக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. சாமிக்கு பிரசாதம்னு நிறைய பண்ணிருக்காங்க. பண்ணி முடிச்சிட்டு அதை எல்லாத்தையும் கோவில் வாசல் முன்னாடி வச்சிட்டாங்க. இப்போ சாமி கும்பிடுறதுக்காக எல்லாரும் கோவிலுக்குள்ள போயிட்டாங்க. அந்த இடத்துல இருக்கிற சாப்பாடை தேடி இப்ப பார்பி வந்துச்சு. அங்க இருக்கிற மொத்த சாப்பாட்டையும் சாப்பிட்டுருச்சு. ஊர்க்காரங்க எல்லாரும் வந்து பாக்குறப்போ எல்லா பாத்திரமும் காலியா இருந்துச்சு. என்ன நடந்திருக்கும், இவ்வளவு சாப்பாட்டையும் மொத்தமா யார் சாப்பிட்டிருப்பா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கப்பவே எதுக்கு அந்த பெரிய பார்பி தூரத்துல வந்துகிட்டு இருந்துச்சு. இருக்கிற எல்லாரையும் சாப்பிட்டாதான் எனக்கு பவர் கிடைக்கும். அப்பதான் நான் என் உலகத்துக்கு போக முடியும். அதுக்கு நாங்க விட மாட்டோம். தாங்கிட்ட இருந்த கெட்ட சக்திகளை மக்கள் மேல அனுப்புது. அப்போ சாமியோட சூலாயுதம் மேல பறந்து வந்து அதை தடுத்தது. பார்பி ஷாக் ஆகி பாக்குது. பார்பி அட்டாக் பண்றதுக்கு பத்திரகாளியே வந்தாங்க. 2 பேருக்கும் சண்டை நடக்குது. நான் இருக்கிற வரை என் மக்களுக்கு ஒன்னும் ஆக விட மாட்டேன் சொல்லிட்டு பத்திரகாளி பார்பிய கொன்னாங்க. இப்போ பார்பி வெறும் பொம்மையா மாறினா. இந்த பொம்மை இப்போ இன்னொரு கடையில பார்பி பொம்மையா இருக்கு. இதை யாராவது வீட்டுக்கு வாங்கிட்டு போனா திரும்பவும் அது பேயா மாறிடும்.